உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? விஜயை கைது பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி கைது பண்ணால் தமிழ்நாடே பற்றிக்கிட்டு எரியும், கலவர பூமியாக மாறும். விஜயை பார்க்க வர்றதுக்காகவே 40 பேர் செத்துருக்கான், 41 பேர் செத்துருக்காங்க. விஜயை கைது பண்ணால் விடுவாங்களா? அது நம்ம முதலமைச்சருக்கு தெரியும். அது கைது பண்ணுறது கஷ்டம், அதான் வெயிட் பண்ணுறாரு. இல்லாட்டி எப்போ அரெஸ்ட் பண்ணியிருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் விஜய் கைது பண்ணால் தமிழ்நாடு கலவர பூமியாக மாறும். கலவர பூமியாக மாறினா லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும். இதான் சான்ஸ்ன்னு மோடி ஐயா பார்த்துட்ருக்காரு. இந்த கவர்மெண்ட்டை கலைச்சி விட்டுருவார். கலைச்சி விட்டு வீட்டில் போய் வீட்டுக்கு அனுப்பி விட்ருவாரு. ஸோ இதெல்லாம் தெரியும் நம்ம ஸ்டாலின் ஐயாவுக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ண மாட்டார். டைம் எடுத்து தான் அதெல்லாம் யோசிச்சு தான் பண்ணுவார். ஆனால் கொலகாரங்கடா நீங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வந்துட்டுருக்கு, நீங்கள் தான் காரணம் உண்டு, திமுக காரணம். திராவிட கூட்டம் 41 பேரை கொண்டிருக்கீங்க தானே. அநியாயம்டா, இப்போ அநியாயம். அரசியலுக்கான என்ன வேணாலும் செய்வீங்க. இந்த மக்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்கன்னு தெரியல. தமிழக மக்களோட தலைவிதி எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. கொடுமை. நடிகன் பின்னுக்கு ஏண்டா போனீங்கன்னு கேட்குறாங்க. அப்படியே தமிழ்நாட்டில் 90% மக்கள் சினிமா பின்னுக்கு தானே போயிருக்காங்க. நடிகன் பின்னாடியும், நடிகை பின்னாடியும், பிரியாணி பின்னாடியும், சாராயம் பின்னாடியும் தானே போயிட்டுருக்காங்க. இது என்ன புது விஷயமா? அது 60 வருஷமாக இதுதான் நடந்துகிட்ருக்கு. எம்ஜிஆர்லேருந்து இன்னைக்கு வரைக்கும், விஜய் வரைக்கும் என்ன நடந்துகிட்ருக்கு? எல்லாம் நடிகர் தான். நடிகர் பின்னாடி தான் போயிட்டுருக்காங்க. அதான் புதுசாக சொல்கிறேன். சினிமா விட்டால் தமிழ்நாட்டில் வேற ஏதாவது இருக்கா? சினிமா பைத்தியங்கள் தான் 90% மக்கள் அங்கே. அப்புறம் நான் புதுசாக சொல்லிகிட்டு இருக்கேன். நடிகர் பின்னாடி போகிறாங்க தற்குறிகள்னு சொல்லி. 90% தற்குறி கூட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதுக்கு ஏதாவது மறுப்பு தெரிவிக்கிறீங்களா யாராவது? என்ன திமுகவுக்கு போட்டுட்டு இருந்தாங்க இந்த விஜயோட ரசிகர்கள், வேறு வழி இல்லாமல். அவங்க தான் இந்த ஆட்சியை மாற்றி கொடுத்துட்டு இருந்தது. திமுகவுக்கு ஆதரவாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் வந்ததால் அதை ஃபில்டர் பண்ணி வெளியே வந்துட்டுது. இனி இந்த எலெக்ஷனில் தெரியும் திமுகவோட ஓட்டு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு கண்டுபிடிச்சிடலாம் என்னன்னு சொல்லி. பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு.